ஜாஃப்ரின் வணக்கம். கடந்த 2 நாட்களாக யூடியூபர் இர்ஃபான் சர்ச்சைக்குரிய வீடியோ வெளியீட்டு விவகாரம் தொடர்பாக பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவத்துறை தரப்பில் நடவடிக்கை மேற்கொள்ள 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டது. அதாவது இந்த சர்ச்சைக்குரிய வீடியோவை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற யூடியூப் இர்ஃபானுக்கு தற்போது அவருடைய மனைவி வயிற்றில் வளரக்கூடிய சிசு ஆனா பெண்ணா என்பதை வெளிநாட்டில் சென்று பரிசோதனை செய்து அதை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக இந்தியாவில் தன்னுடைய இல்லத்தில் அதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியில் தன் மனைவியின் வயிற்றில் வளரக்கூடிய சிசு என்பது ஆனா பெண்ணா என்பதை அறிவித்து அதை விழாவாக கொண்டாடி அந்த வீடியோவை யூடியூபில் பதிவேற்றம் செய்தார். அந்த வீடியோவை கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கொண்ட வீடியோவாக மாறியது. இந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையானது. ஏனென்றால் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்று வயிற்றில் வளரக்கூடிய சிசு என்பது ஆனா பெண்ணா என்பதை கண்டறியக்கூடிய நிகழ்வு என்பது இந்தியாவில் சட்டப்படி குற்றமாகும். அந்த சட்டத்தை மீறுவோருக்கு அந்த மருத்துவமனை மற்றும் ஸ்கேன் சென்டர் அந்த மருத்துவர்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும், அதே போன்று அதை தெரிந்து கொண்டு வெளியில் தெரிவிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் நம்முடைய சட்டம் உள்ளது. அந்த சட்டத்தின்படி தண்டிக்க வேண்டிய ஒரு செயலை யூடியூபர் இர்ஃபான் மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் இது தொடர்பாக விசாரிப்பதற்காக மருத்துவத்துறை தரப்பில் குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இது சர்ச்சையான பிறகு அந்த வீடியோவை யூடியூபர் இர்ஃபான் தன்னுடைய யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கிவிட்டார். அதே சமயத்தில் மருத்துவத்துறை தரப்பிலும் யூடியூப் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. சர்ச்சைக்குரிய இந்த வீடியோவை யூடியூபிலிருந்து நீக்க வேண்டும் என்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதற்கு முன்னதாக அவரும் நீக்கிவிட்டார். இந்நிலையில் இது தொடர்பாக அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் அவர் சிறை செல்வாரா, தண்டனை நடவடிக்கை அவர் மீது பாயமா, தண்டனை பெறுவாரா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் இந்த விவகாரம் தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் யூடியூபர் இர்ஃபானுக்கு நோட்டீஸ் அனுப்பினார். அதன் அடிப்படையில் யூடியூபர் இர்ஃபான் நேரில் ஆஜராகி இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்தார். அப்போது தான் தெரியாமல் இந்த தவறை செய்துவிட்டதாகவும் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்வு தொடர்பாக மன்னிப்பு கேட்டு அதை யூடியூப் பக்கத்தில் வெளியிடுகின்றேன், யூடியூப் பக்கத்தில் அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோவை காணொலி வெளியிடுகின்றேன் என்றும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு காணொலியில் பதிவிடுகின்றேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மருத்துவத்துறை அதிகாரிகள் தரப்பில் நிபந்தனை விதிக்கப்பட்டது. அதாவது சிசு கலைப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு காணொலியை யூடியூப் பக்கத்தில் வெளியிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த மன்னிப்பை அவர் கடிதமாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக இந்த விவகாரத்திற்கு தற்போது அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், தான் தெரியாமல் இந்தியாவில் இது சட்டப்படி குற்றம் என்று தெரியாமல் இந்த தவறை செய்துவிட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவர் அந்த வீடியோவில் தற்போது அந்த வீடியோ நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவில் தன்னுடைய மனைவியின் வயிற்றில் வளரக்கூடிய சிசுவுடைய பாலினம் தொடர்பான அதை தெரிவிக்கக்கூடிய வீடியோவில் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார், இந்தியாவில் இது சட்டப்படி குற்றம், அது இந்தியாவில் இந்த நடைமுறை இல்லை, இந்தியாவில் சட்டப்படி குற்றம், அதனால் துபாயில் சென்று தற்போது என்னுடைய மனைவியின் வயிற்றில் வளரக்கூடிய சிசுவின் பாலினம் தொடர்பாக தெரிந்து கொள்கின்றோம் என்று அந்த வீடியோவில் அவரே தெரிவிக்கிறார். தெளிவாக இந்தியாவில் சட்டப்படி குற்றம் என்று தெரிவிக்கிறார். இருந்தாலும் கூட தற்போது தான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று கூறியிருக்கிறார், மன்னிப்பு கோரியிருக்கிறார். அது கடிதமாகவும் அளித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் சிசு கலைப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு காணொலி பதிவிடுகின்றேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு இந்த விவகாரம் தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃப்ரின், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.